உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்வது இனிமேல் வேந்தராக முதலமைச்சர் தான் செயல்படுவார் அப்படிங்கறது அது தெளிவுபடுத்துது இல்லைங்களா? துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு இருப்பதாக சொல்கிறது. இன்னொரு சில பார்வைகள்ல வந்து ஆளுநருக்கு வேந்தரை போல செயல்படக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்ல முக்கியமான பல முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இப்போ துணைவேந்தர்கள் மாநாட்டை அவர் கூட்ட முடியுமா? கூட்டினா துணைவேந்தர்கள் போவாங்களா? அவர் வேந்தர் என்ற முறையில் இதை செய்ய முடியாது. ஓகே. ஏன்னா அந்த 10 சட்ட முன்வடிவுகள் உச்சநீதிமன்றம் தானாக அப்படி ஒரு முடிவு எடுக்கலை. இவரை நீக்கிறோம் அவரை கொண்டு வரணும்லாம் முடிவு எடுக்கலை. மாநில சட்டமன்றம் இயற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவுகளில் ஒன்றின் மூலமாக ஆளுநர் வேந்தராக நீடிக்க முடியாது. அந்த பொறுப்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார். துணைவேந்தர்களை அமர்த்துவது என்பது அடுத்த செய்தி. இவர் துணைவேந்தர்களை அமர்த்துகிற அதிகாரம் இவருக்கு கிடையாது, வேந்தர் இல்லைன்னு போயிட்டதுனால. இந்த அவரே ஒப்புதல் கொடுத்துருக்கணும், அல்லது ஒப்புதல் கொடுக்கலன்னா அதை மறுத்துருக்கணும். ரெண்டும் இல்லாமல் இவர் மேலே அனுப்பி பதில் வராமல் இருந்துச்சு. இவ்வளவு நீண்ட தாமதத்திற்கு எந்த விளக்கமும் இல்லை. தெளிவாக உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, இந்த முடிவில் ஒரு பிழை இருக்குது, சட்டத்தில் ஒரு நழுவல் இருக்குது அப்படிலாம் சொல்லலை. இல்லீகல், ஆர்பிட்ரரி அண்ட் அட்ராவயல்ஸ்னு சொன்னாங்க. இது சட்ட விரோதமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. ஆளுநருடைய செயல் இதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் இழுத்தடித்து வைத்திருந்தது, காலவரமின்றி போட்டு வச்சிருந்தது. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல். இரண்டாவது, இட் இஸ் ஆர்பிட்ரரி. இதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. இதுக்கு ரீசனபுளாக, ஜஸ்டாக, ஃபேராக எதுவும் சொல்ல முடியல. மூன்றாவது, இவர் இதற்கு காலதாமதத்திற்கு இவர் சொன்ன காரணம் எல்லாமே நேர்மையற்றதுன்னு சொன்னாங்க. அந்த இது இல்லை, அந்தரங்க சுத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நேர்மை இல்லை இவர்கிட்ட. இவ்வளவு ஒரு ஆளுநரை பற்றி சொன்னதுக்கு பிறகு அவர் இவ்வளவு காலம் இந்த பதவியில் இருக்கிறாருங்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இயல்பாகவே ஒன்று அவர் இதற்கு பணிந்து போகணும், இல்லைன்னா அவர் பதவி விலகணும், இல்லை இந்திய அரசு அவரை திரும்ப அழைத்து கொள்ளணும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஆளுநர் தானாகவே எல்லா முடிவும் எடுத்து செயல்படுறாருன்னு நான் நம்பலை. எப்படி இருக்க முடியும்? அவங்க இந்த பொம்மைகள் சிலவற்றை மோடி, அமித்ஷா அரசாங்கம் அசைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் இது பற்றிலாம் கருத்தே சொல்லாமல் இருக்காங்க. அவங்க யாருமே கருத்து சொல்ல, ஆளுநர் கூட கருத்தை சொல்ல. ஒன்று, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரி, ஆமாம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரி தப்பு விமர்சிக்கிறோம், அல்லது நாங்கள் மீளாய்வு விண்ணப்பம் தாக்கல் செய்கிறோம் உச்சநீதிமன்றத்தில், இதெல்லாம் சொல்லணும். அல்லது அரசமைப்பு சட்டத்தில் 142 நாங்கள் ஏற்றுக்கொள்ள, ஏதாவது அப்படி இல்லாமல் அவங்க ஒரு சிலரை ஏவுறாங்க. ஒன்று டங்கர், ஜெகதீப் டங்கர். அவர் துணை குடியரசுத் தலைவர். அவருக்குன்னு ஒரு ரவிக்கு ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு வரலாறு. ஆளுநராக இருந்து இது போல விஷயங்கள் மேற்கு வங்கத்தில் படாத பாடுபடுத்தினார். இப்போ அங்கே ராஜ்யசபையில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கருத்துக்களை எல்லாம் எங்கே போய் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. 2. 3, இதில் உச்சகட்டமாக நிஷிகாந்த் துபேன்னு சொல்லி ஜார்க்கண்டை சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஏற்கனவே குரேஷின்னு ஒருத்தர் தேர்தல் ஆணையராக இருந்தார். குரேஷி எலெக்ஷன் கமிஷனராக இல்லை, அவர் முஸ்லீம் கமிஷனராக இருந்தார். எப்போ சொல்கிறாரு? அவர் ஓய்வு பெற்று பல ஆண்டுகள் கழித்து இப்போ சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பர்கானா தொகுதியில் நிறைய முஸ்லீம் வாக்காளர்களை இவர் ஆணையராக இருக்கும்போது சேர்த்துட்டாங்க என்று சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அவர் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையே எங்களுக்கும் இவர் கருத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நட்டா சொல்லிட்டார். ஆனால் பேச விட்டு பார்க்குறாங்க, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறது. ஒரு நடவடிக்கை இல்லையே, இன்ஸ்டிடியூஷன்களை நீர்த்து போக செய்யற மாதிரி இவங்களை பேச விட்டு இப்போ அது மாதிரி இந்த மூன்று பொம்மைகளை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒன்றாக இருக்கிறாங்க. இது என்ன, இதில் முக்கியமான நம்முடைய கவலை என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, இதையெல்லாம் விட நம்முடைய கவலை இது கல்வித்துறையில் ஏற்படுத்துகிற பாதிப்பு என்ன. மாணவர்கள் படிப்புக்கு இது எப்படி இடையூறாக இருக்குது. உரிய காலத்தில் அவர்கள் படிக்கணும், சட்டத்தை மதித்து நடக்கணுங்கிறதுக்கு ஆளுநர் வழிகாட்டணும் எல்லாருக்கும். ஆனால் சட்டத்தை பற்றிலாம் கவலைப்படாத, உன் அதிகாரம் தான் முக்கியம், உன்னுடைய வரட்டு கௌரவம் தான் முக்கியம்,
என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கு. இது எல்லாமே பின்னால் இருந்து ஏவாமல் அவர் செய்யலை. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆளுநருடைய இந்த நிலைப்பாடுகள் இந்திய அரசோட நிலைப்பாடுகள். அதை வெளிப்படையாக சொல்லுவதற்கு அவங்களுக்கு துணிவோ நேர்மையோ இல்லை. ஆளுங்கட்சி எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்குது. வேறு யார் தான் இவங்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறாங்க, யாரை கொண்டு இவங்க செயல்படுறாங்க? இதற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் ஒத்தாசையாக இருக்கிறாரு. அவரை போய் ஒரு தனியாக சந்திக்கிறாரு, அவரை போய் கூப்பிடுறாரு. இப்போ நாங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஜுடிஷியரிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தாண்டிய பெரிய பவர் இல்லை அப்படின்னு ஜெகதீப் தங்கர் பேசுறாரு. இதைத்தான் ஜுடிஷியரி நீதிமன்றமும் இதைத்தான் சொல்லுது. உச்ச நீதிமன்றத்தில் சொல்லும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய மசோதாக்களை முடக்கிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு முடிவில்லை. அவர் எடுத்துக்காட்டி இருக்கிற சட்டப்பிரிவு 145 தீர்ப்பு வளர்ந்திருக்கிறது எதன் கீழே? 142. நீங்க 141 142 பற்றி பேசணும். 141ங்கிறது உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு, நாட்டின் சட்டம். அதை எல்லோரும் மதித்து நடந்தாகணும். அதை மீற முடியாது. கீழமை நீதிமன்றங்களோ நிர்வாகத்துறையோ யாரும் மீற முடியாது. 142 நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா முழு நீதியை நிலைநாட்டுவதற்காக, கம்ப்ளீட் ஜஸ்டிஸை நிலைநாட்டுவதற்காக, தாங்கள் ஏற்கனவே வழங்குகிற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக எது வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றம் செய்யலாம். இது முதல் முறை அல்ல. நம்ம பல முறை சொல்றாருல, ஓவர் ரீச்ன்றாருல. அதான் ஓவர் ரீச்னா நீங்க 142 காட்டி பேசுங்க. 142 சொல்லி இது எப்படி ஓவர் ரீச்னு ப்ரூவ் பண்ணுங்க. 142ங்கிற உறுப்பு தப்பா இருக்குதுன்னா நீங்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு 3/2 பங்கு 142க்கு எதிராக திருத்தம் கொண்டுட்டு வாங்க. 142 இருக்கிற வரைக்கும் அதை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தும். பயன்படுத்துவதற்கு அதையும் செஞ்சிருவாங்க. தலைமை நீதிபதி நியமனத்திலிருந்து எல்லாவற்றிலும் அதையே அது 142 வைத்துக்கொண்டே ஆனால் நீதிமன்றம் 142 பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.